உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் மண்ணீரல், கல்லீரல், சிறுநீரகம், பித்த மயக்கம், உடல் அசதி, உடல் சோர்வு போன்ற பல்வேறு வகையான நோய்களுக்கு உண்டான ஒரு கூட்டு மருத்துவம். இந்த கூட்டு மருத்துவத்தில் நமக்கு தேவைப்படும் மூலப்பொருட்கள் நம் கிராமங்களிலோ அல்லது வயல்வெளிகளிலோ மிக எளிதாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள் ஆகும். அதில் முதலாவதாக நாம் பார்க்க போவது பொன்னாங்கண்ணி. இந்த பொன்னாங்கண்ணி என்கிற கீரையை கண்ணி என்றால் உடலை பொன் போன்ற நிறத்தில் மாற்றக்கூடிய அபூர்வ ஆற்றல் கொண்ட மூலிகை பொன்னாங்கண்ணி. இந்த மூலிகையில் அதிகப்படியான காரியச்சத்தும் இரும்பு சத்தும் உள்ளது. இந்த மூலிகை கண்களுக்கு மிகுந்த குளிர்ச்சியை உண்டாக்கும். தலைமுடிகளுக்கு இதை தைலமாக பயன்படுத்தும் போது மூளை குளிர்ச்சி அடைந்து மூளை மிக செம்மையாக பயன்படும். தூக்கம் மிகவும் இனிமையாக வரும். இந்த தூக்கத்தில் உள்ள அனைத்து வகையான குற்றங்களும் நித்திரை குற்றம் என்று சொல்வார்கள். நித்திரை குற்றங்களை நீக்கக்கூடிய அற்புதமான மூலிகை இந்த பொன்னாங்கண்ணி. இதற்கு சித்தர்கள் பல்வேறு வகையான வியாதிகளை குணப்படுத்துவதாக கூறுகின்றனர். இந்த பொன்னாங்கண்ணியை தினமும் நாம் ஒரு சிறிது அளவேனும் பசுநெய்யில் வதக்கி உள்ளுக்கு எடுத்தோமானால் உடலில் உள்ள காந்திகள் என்று சொல்லக்கூடிய உடல் வெப்பம் பரிபூர்ணமாக தணிந்து உடல் குளிர்ச்சியடைந்து தேகம் வன்மை பெறும். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் மூலிகை மணத்தக்காளி. மணத்தக்காளிக்கு மிக சிறப்பான மருத்துவ குணங்கள் உண்டு. வயிற்றில் உள்ள கிருமிகளை அகற்றும், வயிற்றில் உள்ள புண்களை சரிப்படுத்தும், வயிற்றில் உள்ள பல்வேறு வகையான தொந்தரவுகளை சீர் செய்வதோடு உடலில் உள்ள இரத்த நாளங்களில் அடைத்துள்ள கிருமிகளை படிப்படியாக நீக்கி இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அற்புதமான மூலிகை மணத்தக்காளி. இந்த கீரையை நாம் வெறும் வயிற்றில் காலையில் 5 முதல் 10 இலைகளை மென்று தின்றோமானால் வாயில் உள்ள கொப்பளங்கள் மற்றும் வாயில் உள்ள புண்கள் ஆறி பரிபூர்ணமாக வாய் துர்நாற்றம் நீங்குவதாக சித்தர்கள் கூறுகிறார்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகும் மூலிகை வல்லாரை. மூளையை மிகுந்த மென்மையாக வளரச் செய்யக்கூடிய அற்புதமான மூலிகை வல்லாரை. ஞாபக சக்திக்காக சித்தர்கள் கண்டெடுத்த அற்புதமான மூலிகை இந்த வல்லாரை ஆகும். இதை சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நெய்யில் வதக்கி சாப்பிடலாம். சிறுகீரையுடன் இதை பருப்பு இவைகளில் சேர்த்து கூட்டாக செய்து சாப்பிடலாம். பெரியவர்கள் ஞாபக சக்தி இழந்தவர்கள் இந்த வல்லாரை கேப்சூல் என்று இப்போது சித்த மருத்துவ கடைகளில் விற்கிறார்கள். அதை வாங்கி சாப்பிடலாம். அல்லது முடியாதவர்கள் அருகாமையில் உள்ள கிணற்று பாசனங்கள் மற்றும் வயல்வெளிகளில் உள்ள இந்த வல்லாரைக்கீரை எடுத்து வந்து சுத்தப்படுத்தி வல்லாரை கிருதமாக செய்து சாப்பிடலாம். அல்லது மூளையை பலம் பெற இவ்வாறு கூட்டு மருந்தாக பயன்படுத்தலாம். அடுத்ததாக நாம் பயன்படுத்த வேண்டிய மூலிகை கரிசலாங்கண்ணி. இந்த கரிசாலை இதை கூறாத சித்தர்களே இல்லை. போகர் முதல் ராமலிங்க சுவாமி வரை இந்த கரிசாலையை மறைமுகமாக கூறுகின்றனர். கரிசாலை தின்ற தேகம் பாழில்லை, கரிசாலை தின்ற தேகம் சிரிப்பில்லை, கரிசாலை தின்ற தேகம் ஆயுள் 100 என்று கூறுவார்கள். கரிசாலையை எப்பாடுபட்டாவது தந்திரம் செய்தாவது இதை சாப்பிட வேண்டும் என்று ராமலிங்க அடிகளார் இதை கூறுகின்றனர். இந்த கீரைக்கு மிகுந்த பலம் தரக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. இந்த கீரையை நாம் தினந்தோறும் பச்சை இலைகளாக 10 முதல் 15 இலைகளை மென்று தின்றோமானால் பற்கள் உறுதி பெற்று கண்கள் குளிர்ச்சி அடைந்து தேகம் மிகுந்த ஒளி பெறும். தேகம் மிகுந்த குளிர்ச்சி அடைந்து தேகத்தில் இருந்து ஒரு வகையான நறுமணம் வீசுவதாக ராமலிங்க சுவாமி இந்த கீரையை பற்றி வானளாவிய அளவிற்கு புகழ்ந்து தள்ளுகிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கீழா நெல்லி. இது மிகவும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகையாகும். புற்றுநோயை நீக்கக்கூடிய அற்புதமான மூலிகை. மேலும் உடலில் உள்ள வயிற்று பகுதியில் உள்ள கழிவுப் பொருட்களை நீக்கக்கூடிய அற்புதமான மூலிகை. பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் என்ற நோயை நீக்கக்கூடிய அற்புதமான மூலிகை இந்த கீழாய் நெல்லி. இதை கீழ்காய் நெல்லி என்றும் கூறுவார்கள். இதில் சிகப்பு கீழாய் நெல்லி, வெள்ளை கீழா நெல்லி என்று உண்டு. நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது வெள்ளை கீழா நெல்லி ஆகும். அடுத்ததாக நாம் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான மூலிகை அரைக்கீரை என்று சொல்வார்கள்.
இந்த கீரை உடலுக்கு மிகுந்த சூரியன் போன்ற வெப்பத்தை உண்டாக்கும். ஆகையால் இதை அளவோடு பயன்படுத்தினால் மிகுந்த நன்மை உண்டாக்கும். அரைக்கீரையை தினந்தோறும் பாசிப்பருப்புடன் சேர்த்து கூட்டு செய்து சாப்பிட்டால் அவர்களுக்கு உடலில் உள்ள இரத்தங்கள் சுத்தி அடைவதோடு வயிற்று பகுதியில் உள்ள கிருமிகளை வெளியே தள்ளுவதாக இதை தேரையர் கூறுகிறார். அடுத்ததாக இத்துடன் நாம் பார்க்க இருக்கும் நாட்டு கடைச்சரக்கு மிளகு. மிளகு ஒரு மிக சிறந்த விஷம் போக்கி. உடம்பில் உள்ள விஷங்கள் இரத்தத்தில் உள்ள குற்றங்களை நீக்கக்கூடிய அற்புதமான சரக்கு ஆகும். இந்த மிளகை தினந்தோறும் நாம் 1 முதல் 5 மிளகு வரை வெறும் வயிற்றில் அரைத்து அல்லது தூளாகவோ பசும்பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தோமானால் வயிற்றில் உள்ள குற்றங்கள் நீங்கி மலஜலங்கள் பரிபூரணமாக மிகுந்த நன்மை தருவதாக அமைகின்றது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது சீரகம். சீரகத்தூள் சீர் அகம், அகத்தை சீராக்குவதால் இது சீரகம். மேலும் இரத்தத்தில் உள்ள கொழுப்பு சத்துக்கள், இரத்தத்தில் உள்ள அடைப்புகளை நீக்கி இரத்த நாளங்களில் உள்ள அடைப்புகளை நீக்கி மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை சீரகம் ஆகும். அடுத்ததாக நாம் பயன்படுத்த வேண்டிய பொருள் தேன். தேன் மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு இனிப்பு பானமாகும். இந்த தேனை நாம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை காலை மாலை இரவு 3 வேளையும் 1 டீஸ்பூன் அளவிற்கு சாப்பிட்டு வந்தோமானால் உடலில் ஏற்படக்கூடிய முகச்சுருக்கம், வயதானவர்கள் போன்ற சுருக்கங்கள் மறைந்து என்றும் இளமையாக இருப்பதாக இந்த தேனில் உள்ள மூலக்கூறுகள் நமக்கு சொல்கின்றன. தேனை தினந்தோறும் 1 டீஸ்பூன் அளவிற்கு உண்டு வந்தால் உடம்பில் உள்ள சுருக்கங்கள் மறைந்து என்றும் முகம் பொலிவாக இருக்கும், இளமையாக வாழலாம். இந்த அனைத்து மருந்துகளையும் பயன்படுத்தி நாம் கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், மூளை அழற்சி அல்லது சோர்வு போன்ற நோயை எவ்வாறு நீக்குவோம் என்பதை இப்போது பார்க்க போகின்றோம். இப்போது நாம் பொன்னாங்கண்ணி என்கிற கீரையிலிருந்து 20 முதல் 50 கிராம் அளவுக்கு உண்டான இலையை பறித்து வைத்துக் கொள்ளவும். அடுத்தபடியாக வல்லாரை என்று சொல்லக்கூடிய கீரையில் 5 முதல் 10 கிராம் அளவிற்கு கீரையை பறித்து வைத்துக் கொள்ளவும். அடுத்ததாக மணத்தக்காளி என்று சொல்லக்கூடிய இந்த கீரையில் 10 முதல் 15 கிராம் அளவிற்கு கீரையை பறித்து வைத்துக் கொள்ளவும். அடுத்ததாக கரிசாலை என்று சொல்லக்கூடிய கரிசலாங்கண்ணி என்ற கீரையில் இருந்து 10 முதல் 20 கிராம் அளவிற்கு கீரையை பறித்து வைத்துக் கொள்ளவும். அடுத்ததாக அரைக்கீரை என்று சொல்லக்கூடிய இந்த கீரையிலிருந்து 5 முதல் 10 கிராம் அளவிற்கு கீரையை பறித்து வைத்துக் கொள்ளவும். அடுத்ததாக கீழாநெல்லி என்று சொல்லக்கூடிய இந்த செடியிலிருந்து 5 முதல் 10 கிராம் அளவிற்கு இதன் இலைகளை பறித்து வைத்துக் கொள்ளவும். அனைத்து கீரைகளையும் 6 வகையான மூலிகைகளையும் ஒன்றாக கலந்து நாம் 50 மில்லி அளவிற்கு சாறாக தயாரித்து கொள்ளவும். வல்லாரை, மணத்தக்காளி, கீழாநெல்லி, பொன்னாங்கண்ணி போன்ற அனைத்து வகையான கீரைகளினுடைய சாறுகளை இப்போது நாம் ஒரே அளவாக ஒரு 50 மில்லி அளவிற்கு நாம் எடுத்து வைத்துள்ளோம். இந்த சாறில் நாம் இப்பொழுது சீரகத்தூள் 2 முதல் 5 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். அடுத்ததாக மிளகு தூளில் 1 முதல் 3 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். அடுத்ததாக இத்துடன் 2 டீஸ்பூன் அளவிற்கு தேன் சேர்க்க வேண்டும். இப்போது அனைத்து மூலிகை சாறுகளுடன் இந்த அனைத்து நாட்டு சரக்குகளையும் ஒன்றாக கலக்கவும். இவ்வாறு ஒன்றாக கலந்து வைக்கப்பட்டுள்ள தேன், மிளகு, சீரகம் மற்றும் பொன்னாங்கண்ணி, கரிசாலை, மணத்தக்காளி, கீழாய் நெல்லி மற்றும் அரைக்கீரை இவைகளுடன் சாற்றுடன் ஒன்றாக கலந்த இந்த மருந்து பொருளை அனைத்து தரப்பு வயதினர்களும் காலை மாலை இரவு வெறும் வயிற்றில் 5 முதல் 10 மில்லி அளவிற்கு தினந்தோறும் குடித்து வந்தால் அவர்களுக்கு கல்லீரல் வீக்கம், மண்ணீரல் வீக்கம், சிறுநீரகத்தில் உள்ள புழுக்கள், அதன் மீது அமைந்துள்ள தொற்று நோய்களுக்குண்டான கிருமிகள் நீங்கி மூளை மிகுந்த பலப்படும். அவர்கள் தினந்தோறும் இதை அருந்தி வரும்போது மூளை பலப்பட்டு உடல் மிகுந்த இளமையாகவும் நோய் நொடி இல்லாமலும் அனைத்து தரப்பு மக்களும் வாழ்வார்கள். இந்த மூலிகை கலந்த பானத்தை தாங்களும் பயன்படுத்தி தங்கள் அருகாமையில் உள்ள அனைவருக்கும் சொல்லி அவர்களும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் மூட்டு வலிகளுக்கு உண்டான மருத்துவம். பெண்கள் முதல் சிறியவர்கள் பெரியவர்கள் அனைத்து தரப்பு மக்களின் இன்று ஆட்டி படைக்கும்
ஒரு வகையான நோய் மூட்டு வலியாகும். இந்த மூட்டு வலி வந்தால் பெரியவர்கள், சிறியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் அனைவருமே அவர்களுக்கு கை கால்களில் ஒரு அசைக்க முடியாத வலி, மிகுந்த துன்பம், படிக்கட்டுகளில் மற்றும் மாடிப்படிகளில் ஏற முடியாத மிகுந்த சிரமமான சூழ்நிலை, உட்கார்ந்தால் மிக விரைவாக எழுந்திருக்க முடியாத சூழ்நிலை மற்றும் கை கால்களில் ஒரு விதமான வெப்பம், வீக்கம் போன்றவை ஏற்பட்டு கை கால்களில் உள்ள பசைகள் படிப்படியாக குறைந்தால் இந்த மூட்டு வலி ஏற்படுகின்றதாக நவீன மருத்துவர்கள் இதை கூறுகின்றனர். கை கால்களில் உள்ள, குறிப்பாக கால் மூட்டுகளில் உள்ள, ஆங்கிலத்தில் இதை பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் என்று சொல்வார்கள். தமிழில் பந்து கிண்ண மூட்டு என்று சொல்வார்கள். அந்த பந்து கிண்ண மூட்டு என்ற இடத்தில் பசை போன்ற ஒரு திரவம் இருக்கும், ஒரு வகையான ஜெல். அந்த திரவம் படிப்படியாக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வயது ஆக ஆக குறைந்து வருவதால் கை கால்களில் ஒரு விதமான நடுக்கம் ஏற்பட்டு மூட்டு வலி தோன்றும். அந்த மூட்டுக்களில் எல்லாம் வீக்கம் தோன்றி நடக்க முடியாமல் பெண்களும் ஆண்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவார்கள். அவர்களால் விரைந்து நடக்க இயலாது, குனிந்து எந்த விதமான வேலைகளையும் செய்ய இயலாது. ஆண்கள் மிக உயரமாக கைகளை உயர்த்த முடியாது. அவ்வாறு உயர்த்தினால் அவர்களுக்கு அந்த மூட்டு வலி வந்த பாதிப்பினால் முதுகுத்தண்டு உடம் பாதிக்கும். அவ்வாறு பாதிக்கப்படுவதனால் அவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி கண் எரிச்சல், சதா மூளை அழற்சி இவை ஏற்பட்டு மிகுந்த துன்பத்திற்கு ஆளாவார்கள். தற்போது நவீன மருத்துவத்தில் இதற்கு பல்வேறு வகையான பசை வந்துள்ளது. ஜெல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த பசைகளை போட்டு தேய்க்கும் போது தற்காலிகமாக அதற்கு தீர்வு கிடைக்குமே தவிர நிரந்தரமாக இதற்கு தீர்வு கிடைக்காது. ஆனால் நம் சித்தர்கள் இதை பரிபூர்ணமாக தீர்ப்பதற்காக பல்வேறு நாட்டு மூலிகைகளை கொண்டு தயாரிக்கக்கூடிய ஒரு மூலிகை தைலத்தை இப்போது நாம் பார்க்கலாம். அதற்காக பயன்படும் மூலிகை முதலில் நாம் காண இருப்பது நொச்சி. இதை ஜுரம் போக்கி என்றும் மற்றொரு பரிபாஷையில் கூறுவர். இதில் இரண்டு வகைப்படும், வெண்ணொச்சி, கருநொச்சி. இப்போது நாம் பார்ப்பது வெண்ணொச்சி. கருநொச்சி சதுரகிரி மற்றும் அபூர்வ வனங்களில் உள்ளதாக போகர் 7000 என்ற நூல் கூறுகிறது. கருநொச்சிக்கு உடலை காயகற்பமாக மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. மேலும் நடுக்க ஜுரம் மற்றும் ஜுரங்களினால் ஏற்படக்கூடிய கை கால்களில் வீக்கம் இவற்றை நிற்கக்கூடிய அற்புதமான மூலிகை வெண்ணொச்சி ஆகும். இந்த நொச்சியை முகந்தால் ஒரு விதமான வாசனை வரும். இந்த வாசனைக்கு நம் வீட்டில் உள்ள அனைத்து வகையான பூச்சிகள், குறிப்பாக கொசு, பேன் மற்றும் இதர இன்செக்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய சிறு சிறு பூச்சிகளை விரட்டக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த நொச்சிற்கு உண்டு. ஆகையால் இந்த நொச்சியை இந்த மூலிகை தைலத்தில் நாம் பயன்படுத்தினோமானால் இந்த மூலிகை தைலம் மிக விரைந்து குணம் அளிக்கக்கூடிய தைலமாக மாறுகின்றோம். அடுத்ததாக நான் பார்க்கக்கூடியது தழுதாழை என்கிற மூலிகை. இதற்கு சித்தர்கள் வாதமடக்கி தழு அப்படி என்று பரிபாஷையில் கூறி வருகின்றனர். இந்த தழுதாழையை 86 வகையான வாத நோய்கள் சரி செய்வதாக மூல கிரந்த நூல்கள் நமக்கு கூறுகின்றன. இந்த தழுதாழை பச்சை இலையாகவே பச்சரிசி, பூண்டு இவை 2 சேர்த்து நாம் உண்ணலாம். அவ்வாறு உண்ணுவதால் உடலில் ஏற்படக்கூடிய பந்து கிண்ண மூட்டில் ஏற்படக்கூடிய பசைகளை மீண்டும் உற்பத்தி செய்து நமக்கு வலிகளை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையாகும் இந்த தழுதாழை என்கிற மூலிகை. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது எட்டி. இதை மற்றொரு பரிபாஷையின் சித்தர்கள் காஞ்சோரி என்றும் அழைப்பார்கள். எட்டி மிகுந்த விஷத்தன்மை உடைய ஒரு மூலிகை மரமாகும். இதை அளவோடு பயன்படுத்தினால் நமக்கு அமிர்த சஞ்சீவி போன்ற வியாதிகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புத மாமருந்து எட்டி. அடுத்து நாம் பயன்படக்கூடியது பச்சை கற்பூரம் என்ற கற்பூரம். இது மிகுந்த வாசனை உள்ள ஒரு பொருளாகும். வெண்மை நிறத்தில் இது இருக்கும். இதற்கு சுவை ஊட்டக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து பொருளாகும். இதை இனிப்பு பண்டங்களிலும் தற்போது சேர்த்து வருகின்றனர். அடுத்தபடியாக நாம் தைல வர்க்கத்தில் முதலாவதாக தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய்க்கு மிகப்பெரிய ஆற்றல் என்னவென்றால் முடியை கருத்து வளரச் செய்யும். மேலும் ரோமங்களில் உள்ள அழுக்குகளை நீக்கும், உடலுக்கு குளிர்ச்சி தரும், உடல் வனப்பை ஏற்படுத்தும்,
கொழுப்பு பொருள் படிந்திருந்தால் அதை படிப்படியாக நீக்கும் தன்மை உடையது தேங்காய் எண்ணெய். அடுத்தபடியாக நாம் நல்லெண்ணெய். இந்த எண்ணெயில் பெயரிலேயே நல்ல எண்ணெய் என்று கூறுவார்கள். உடலுக்கு மிகுந்த நன்மை செய்வதால் நல்ல எண்ணெய். இதை எள்ளில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. எள் மிகுந்த பலம் தேற்றி என்று ஒரு பெயர். இளைத்தவனுக்கு எள்ளு என்ற பழமொழியே உண்டு. எள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் உடல் பலம், எலும்புகளுக்கு பலத்தை தருகின்றது. மேலும் கண்களுக்கு குளிர்ச்சி தந்து கண்களை பாதுகாப்பதால் இதை தேங்காய் எண்ணெயை காட்டிலும் எள் எண்ணெயை கொண்டு செய்யக்கூடிய மருந்து பொருட்கள் கூடுதல் பலன் தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய எண்ணெய் இலுப்பை. இலுப்பை எண்ணெய் மிகவும் சக்தி உள்ள ஒரு பொருளாகும். இந்த இலுப்பை எண்ணெயில் உடலை காந்தி என்று சொல்வார்கள். காந்தி என்றால் மென்மை. மென்மையோடு கூடக்கூடிய ஒளி பெறக்கூடிய பொருள் இந்த இலுப்பை எண்ணெய். இலுப்பை எண்ணெயை தற்போது ஆங்காங்கே தீபமாக ஏற்றி வழிபடுகின்றனர். இது ஒரு வகையான இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு நெய்வேத்திய பொருளாகவும் இதை பயன்படுத்துகின்றனர். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கடுகு எண்ணெய். இதை ஆங்கிலத்தில் மஸ்டர்ட் ஆயில் என்று சொல்வார்கள். இந்த கடுகு எண்ணெய் இயற்கையாகவே கை கால்களில் உள்ள வலிகளை போக்கக்கூடிய அற்புதமான தைலமாக இது கருதப்படுகிறது. மேலும் மேல் பூச்சாக இதை பயன்படுத்தும் போது சொறி, சிரங்கு, படை போன்ற தோல் நோய்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு எண்ணெய் கடுகு எண்ணெய் ஆகும். இதனுடன் நாம் அனைத்து மூலப்பொருட்களையும் கொண்டு இதை தைலமாக காய்ச்சி எடுக்கும்போது மேலில் உள்ள பூச்சாக இதை பயன்படுத்தினால் முட்டுக்களில் உள்ள பசை மீண்டும் வலுப்பற்று கை கால்களில் உள்ள பசைகள் மீண்டும் நன்ற முறையில் இயங்கி அதை சரி செய்வதாக நம் சித்தர் நூல்கள் கூறுகின்றன. இப்பொழுது நாம் இந்த மூலிகை தைலங்களை எவ்வாறு தயார் செய்யலாம் என்பதை சிறு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். இப்பொழுது நாம் மூட்டு வலிகளுக்கு உண்டான தைலத்தை நாம் எவ்வாறு தயார் செய்வோம் என்பதை சற்று பார்க்கலாம். முதலில் வாணலில் தேங்காய் எண்ணெயை 100 மில்லி அளவிற்கு ஊற்றவும். அத்துடன் நல்லெண்ணெய் 100 மில்லி அளவிற்கு ஊற்றவும். அத்துடன் இலுப்பை எண்ணெயை 100 மில்லி அளவிற்கு சேர்க்கவும். அத்துடன் கடுகு எண்ணெயை 100 மில்லி அளவிற்கு சேர்க்கவும். இந்த 4 எண்ணெயும் கூட்டு கலவையாக 5 நிமிடங்கள் கொதிக்க விடவும். இந்த 4 எண்ணெயும் ஒரு கூட்டு பொருளாக செயல்பட்டு சற்று மனம் இதில் இருந்து வெளிவரும். அப்போது இதனுடன் நாம் எட்டி விதைகளை சேர்த்து கொள்ளவும். எட்டி மிக சிறிய ஒரு மருந்து பொருளாகும். இந்த எட்டி விதையை இந்த கூட்டு எண்ணெயில் கலக்கும் போது இதில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான திரவங்களும் அதனுள் இறங்கிவிடும். எஸ்எஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அத்துடன் நாம் நொச்சி இலைகளை ஒரு 10 முதல் 15 கிராம் இலைகளை அதில் சேர்க்கவும். அதனுடன் நாம் தழுதாழை என்று சொல்லக்கூடிய வாதமடக்கி என்கிற இலையை 10 முதல் 15 கிராம் அளவிற்கு சேர்க்கவும். இவை அனைத்தும் நன்றாக அந்த 4 விதமான கூட்டு கலவையில் எண்ணெயில் கொதிக்க வேண்டும். சுமார் 3 முதல் 5 நிமிடங்கள் கொதிக்க வைக்கவும். இந்த எண்ணெய் இப்போது நன்றாக கொதித்து விட்டபடியால் அத்துடன் நாம் இப்போது 2 முதல் 3 கிராம் அளவிற்கு பச்சை கற்பூரம் சேர்க்கவும். பச்சை கற்பூரம் கலந்த கலவையுடன் எண்ணெய் ஓரிரு நிமிடங்கள் கொதிக்க வைக்கவும். நன்றாக கொதிக்குகின்ற இந்த எண்ணெயில் 4 எண்ணெய்களையும் கலந்த எண்ணெயை ஒரு 100 மில்லி அளவு அதில் சேர்க்கவும். கடுகு எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் இலுப்பை, தேங்காய் எண்ணெய் இவை அனைத்தும் கலந்த அளவிற்கு 100 கிராம் அதற்கு அதில் விட்டு கொதிக்க வைக்கவும். நன்றாக கொதித்த இந்த எண்ணெயை ஒரு சிறு கண்ணாடி பாட்டிலில் பத்திரமாக தேக்கி வைத்துக் கொள்ளவும். இந்த எண்ணெயை நன்றாக வடிகட்டி கொள்ளவும். இப்பொழுது நாம் மூட்டு வலிகளுக்கு உண்டான அற்புதமான ஒரு மூலிகை தைலத்தை நாம் தயார் செய்துள்ளோம். இந்த தைலத்தில் மூலிகையாக தழுதாழை, நொச்சி, இலுப்பை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடுகு எண்ணெய், பச்சை கற்பூரம், காஞ்சொரி என்கிற எட்டி விதை அல்லது எட்டி பழங்கள் இவை அனைத்தும் தைல பதமாக தேரையர் கூற்றுப்படி மெழுகு பதமாக காய்ச்சி நாம் எண்ணெயை இப்போது எடுத்துக்கொண்டுள்ளோம். இந்த எண்ணெயை தலைக்கு கீழ்பாகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் காலை அல்லது இரவு வேளைகளில் நன்றாக தேய்த்து விடவும். தலைக்கு மேல் பகுதிகளில் இந்த எண்ணெயை
பயன்படுத்த வேண்டாம். தலைக்கு கீழ்ப்பகுதி உள்ள அனைத்து இடங்களை கை, கால், முட்டி போன்ற பாதம் போன்ற பகுதிகளில் நன்றாக தேய்த்து விடவும். தேய்த்து விட்டு இரவு முழுக்கும் எண்ணெய் உடம்பில் நன்றாக ஊற வேண்டும். ஏனென்றால் இந்த எண்ணெயில் உள்ள மூலிகை அனைத்து சத்துக்களும் உடம்பில் உள்ள நுண் ஓட்டை வழியாக சென்று பசை திரவங்களை மீண்டும் நமக்கு ரீஜெனரேஷன் செய்வதாக சித்தர்கள் கூறுகிறார்கள். இந்த எண்ணெயை பரிபூரணமாக தேய்த்துவிட்டு மறுநாள் காலை எழுந்தவுடன் மிதமான வெந்நீரில் சாதாரணமாக நாம் பயன்படுத்தக்கூடிய உப்பை, கல்லுப்பு என்று சொல்வார்கள், 5 முதல் 10 கிராம் அளவிற்கு வெந்நீரில் அந்த கல்லுப்பை கலந்து மிதமான வெந்நீரில் ஒரு குடியல் செய்தால் இந்த உடம்பில் உள்ள அனைத்து வலிகளும் பரிபூரணமாக நீங்கிவிடும். இப்பொழுது நாம் மூட்டு வலிகளுக்கு உண்டான தைலத்தை பற்றி பார்த்து அதை செய்து வைத்துள்ளோம். அதிலிருந்து மேலும் சில வகையான நோய்களுக்கு இந்த தைலத்தை கொண்டு எவ்வாறு தீர்வு காணோம் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். ஆங்காங்கே தோன்றக்கூடிய சிலந்தி கட்டி அல்லது இரத்த வீக்கம் அடிபட்டு இருந்தால் அதனுடைய இரத்த வீக்கங்களுக்கு உண்டான தைலத்தை எவ்வாறு நாம் பயன்படுத்தலாம் என்பதை பார்ப்போம். இப்போது நாம் சாதாரணமாக நடந்து கொண்டு செல்லும் போதோ அல்லது மற்றொருவர் அவர் மீது மோதி அவர் கீழே விழுந்து விட்டால் இரத்தம் கட்டிக்கொள்ளும். இரத்தம் கட்டிக்கொண்டால் அந்த இடம் மிகுந்த சிகப்பு நிறமாக மாறி இரத்தம் ஒரே இடத்தில் தேங்கி அங்கு வீக்கம் ஏற்படும். அந்த வீக்கத்திற்கு இந்த தைலத்தை பஞ்சில் ஒரு 5 இல்லை 6 சொட்டு அளவிற்கு எடுத்து நன்றாக அந்த இடத்தில் தேய்த்து விட வேண்டும். தேய்த்து விட்டு வெந்நீரில் ஒத்தடம் தந்தால் அந்த இரத்தம் கட்டி கொண்டு இருப்பது கரைந்துவிடும். மேலும் விஷப்பூச்சிகள், தேல் மற்றும் சிலந்தி ஆகியவை கடித்துவிட்டால் அந்த கடித்த இடத்தில் இந்த தைலத்தை 2 சொட்டு 3 அந்த வகையில் தேய்த்து விட்டு அந்த இடத்தில் ஒரு சிறிய பஞ்சை நாம் ஒட்டி வைத்தோமானால் விஷங்கள் உறிஞ்சி கொண்டு அந்த பஞ்சு தானாகவே கீழே விழுந்துவிடும். மேலும் இந்த தைலத்தை கொண்டு பல்வேறு வகையான மேல் பூச்சி தைலமாக இதை பயன்படுத்தலாம். மேலும் இந்த தைலத்தினால் கை கால்கள் சுளுக்கு, ஆர்த்ரைட்டிஸ் பெயின் மற்றும் சுளுக்கு ஆகியவை இடத்தில் இந்த தைலத்தை மெதுவாக தேய்த்து வைத்து கொண்டு அந்த இடத்தில் சிறு 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 அளவிற்கு பனிக்கட்டிகள், ஐஸ் கியூப்ஸ் என்று சொல்வார்கள், பனிக்கட்டிகளை கொண்டு தேய்த்து விட்டோமானால் நரம்பில் ஏற்படக்கூடிய சுளுக்கு போன்றவற்றை மிக சுலபமாக தீர்த்து விடலாம். எல்லோரும் இந்த தைலத்தை பயன்படுத்தி மிகுந்த நன்மை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.